பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இயேசு ஒரு கழுதை குட்டியைக் கண்டு அதின் மேல் ஏறிப் போனார். ஏன் ஏசப்பா கழுதை குட்டியின் மேல ஏறிப் போகணும்? எருசலேமுக்கு போகிறாரு. ஓசனான்னு பாட்டு பாடுறாங்க. யூதருக்கு ராஜான்னா ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லாம் பண்றாங்க. ஆனா ஏசப்பா கழுதை குட்டியின் மேல தான் ஏறிப் போறாங்க. ஏன் கழுதை குட்டியின் மேல ஏறிப் போறாங்க? அப்படின்னா, இப்போ ஏசப்பாவோட நிலைப்பாடு என்னன்னா, அவர் சமாதானத்தின் ராஜாவா இருக்கிறார். அதனால அவர் கழுதை குட்டியின் மேல ஏறிப் போகிறார். அடுத்தபடியா, நான் இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்தது, அவர் பகிரங்க ராஜாவா வருவாரு. பராக்கிரமுள்ள ராஜாவா வருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா, இப்போதைக்கு நிலைக்கு ஏசப்பா சமாதானத்தின் ராஜாவா தான் அந்த எருசலேமுக்குள்ள கடந்து போறாங்க. அது பகிரங்க ராஜாவா ஏசப்பா வருவார். எப்போ வருவாருன்னா, அந்த 1000 வருட அரசாட்சியில வருவார். அப்போ வந்து இதே எருசலேம்ல இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்வார். அவர் ஒருவர் இருந்து. ஆனா இப்போ அந்த சூழ்நிலையில ஏசப்பா சமாதானத்தின் ராஜாவா வெளிப்படுறார். இன்னொன்னு, இத நாம நல்லா ஆழ்ந்து தியானிக்கும்போது, இதுல என்ன விஷயம் நமக்கு புரிய வருது அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த தாழ்மைய இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறார். பல இடங்கள்ல ஆண்டவருடைய தாழ்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ராஜா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கும் ஒரு நேரத்துல கூட, நான் ரதத்துல தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லாம, கழுதையின் மேல போகிறதுனால, தாழ்மையுள்ள தேவன் அப்படிங்கிறத எசப்பா இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னொன்னு, இதற்கு பிறகு அவர் சிலுவை பாதைக்குள்ள கடந்து போகிறார். அதற்கும் ஆயத்தமாகத்தான் ஏசப்பா அந்த கழுதையின் மேல ஏறி வருகிறார். அடுத்தபடியாக, கழுதை அப்படிங்கும்போது ஆல்ரெடி வசனத்திலே இருக்கும். ஒருவரும் ஏறியிராத கழுதை, பயன்படுத்தாத கழுதை அப்படின்னு. அதாவது இப்போ நம்ம யாரையாவது திட்டணும்னாலே ஈஸியாக என்ன பண்ணுவோம்? கழுதைன்னு சொல்லி திட்டுவோம். அப்படி அதை ரொம்ப நம்ம கேவலமாக நினச்சி நம்ம பேசுவோம். ஆனால் அப்படி கேவலமாய் எண்ணப்பட்ட கழுதையை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இதுலேருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னா, கேவலமாய் எண்ணப்படுகிறவர்கள், பரியாசம் பண்ணப்படுகிறவர்கள், பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்கள். பைத்தியக்காரர்கள்னால் நான் சொல்கிறது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஜென்ரலாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நடந்து கொள்கிற விதத்தை வைத்து அவங்களெல்லாம் பார்த்து பைத்தியக்காரர்கள்னு சொல்கிறது. அப்படி இருக்கிறவங்கள ஆண்டவர் தெரிந்தெடுத்து, அதே போல் பலனற்றவர்கள், பலவீனமானவர்கள், அவங்கள தெரிந்தெடுத்து ஆண்டவர் ஏறி அமர்கிறார். ஆண்டவர் அவர்களோட ஐக்கியப்படுகிறார். அவர்களுடனே உறவாடுகிறார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக பிள்ளைகள் கழுதைகள் தான். கழுதைகள்னு கூட சொல்ல முடியாது. ஒன்றுமே கிடையாது. குப்பை, புழுதி, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஏறி அமர்கிறார். அவர் வந்து மாட மாளிகையில் கோபுரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அவர் ஏறி அமர்றது கிடையாது. எப்பவுமே அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம் கீழே தள்ளப்பட்டவர்கள்,
அவமானப்படுத்தப்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தள்ளிவிடப்பட்டவர்கள். அவங்கள தான் அவர் தெரிந்தெடுத்து, அவங்க மீது ஏறி அமருவார். அப்படி ஏறி அமர்ந்தாருன்னா, அதற்கு பிறகாக அவங்க அவ்வளவு பிரகாசமா அவங்க வாழ்க்கையில பிரகாசிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிப்பாங்க. அதுக்கு காரணம் இயேசு அவங்க மீது அமர்ந்திருக்கிறார். கழுதையாகிய அவர்கள் மீது அமர்ந்திருக்கிறார். இதத்தான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்றார். முதலாவது ஆண்டவர் சொல்ற விஷயம், நீ ராஜாவானாலும் சரி, உன்னிடத்துல தாழ்மை இருக்கணும். தாழ்மையோடு நீ நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. இன்னொன்று, நீ சிலுவை பாதைக்கு தயாரா இருக்கணும். வெறுமனே நான் ராஜாவா மாத்திரம்தான் இருப்பேன் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் உனக்கு இருக்கக்கூடாது. சிலுவைக்கும் நீ தயாரா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்றார். இன்னொன்று, யாரும் இல்லைன்னு நீ நினைக்க வேண்டியதில்லை. ஒதுக்கப்பட்டுட்டோன்னு நீ நினைக்க வேண்டியதில்லை. தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லி நீ நினைக்க வேண்டியதில்லை. பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீ நினைக்க வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன் உனக்கு. நீ என்னை பற்றிக்கொள். நான் உன்னை தெரிந்தெடுத்தனா, நான் உன் மேலே அமர்றதற்கு நீ அனுமதி, நீ ஏற்றுக்கொள். அது போதும். நான் உன்னை மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அதனால் நாமும் ஆண்டவரிடத்தில் அவர் நம்மீது அமர்கிறதற்கு, நம் மேலே இருந்து அவர் கிரியைகளை செய்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.